ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் plain பிரியாணி குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு நட்சத்திர சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா 3 கிராம்பு, அப்புறம் கொஞ்சமாக ஜாதி பத்திரி எடுத்து வச்சுருக்கிறேன், 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், அப்புறம் மிளகு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 10 மிளகு போல். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறமா இங்கே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா இலை, இந்த ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இங்கே அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி புதினா கொத்தமல்லி அந்த ரெண்டையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து இது மாதிரி மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம். அப்புறம் 2 தக்காளி, அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு பாதி லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் இருந்தாலே போதும், அதிகமாக சேர்த்துற வேண்டாம். அதுக்கப்புறமா இங்கே ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக பிரிஞ்சி இலை ஒரு 2 இலை எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோதான். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிடுறேன். அப்புறம் பிரிஞ்சி இலை இருக்குல்ல, அது சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். மசாலா எண்ணெயில் போட்டதும் கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. 1 நிமிஷம் லைட்டாக கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. வெங்காயத்தை நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி எடுக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுறேன். பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கணும், அப்போ தான் நம்மளோட பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும், எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அது 2 ஸ்பூன், அதையும் சேர்த்து திரும்பியுமா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற புதினா கொத்தமல்லி விழுது அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கணும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம நார்மலாக முழுசாக சேர்ப்போம் கட் பண்ணி, அது மாதிரி சேர்க்குறத விட இப்படி அரைச்சி சேர்க்கும்போது குஸ்காவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். டேஸ்ட்டு நல்லா வித்தியாசமாக நல்லாயிருக்கும் சாப்பிட. அதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருள் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ரெண்டையும் சேர்த்துடலாம். நம்ம பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை, அதனால் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப் அளவுக்கு தயிர், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா அரிசி நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். 3 டம்ளர் அளவுக்கு பொன்னி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அரிசியை நம்ம இதில் சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசியை நம்ம நல்லா சேர்த்துட்டு நல்லா இதில் கிளறி விட்டுக்கலாம். ஸோ அரிசி எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி. ஸோ அரிசி எல்லா மசாலாலையும் படுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் அரிசி எடுத்ததுனால 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போது இந்த டைமில் உப்பு செக் பண்ணி போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, இது வரைக்கும் நம்ம சேர்க்கலை, வெங்காயம் வதக்கும் போது சேர்த்தது மட்டும்தான். அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா காரம் எனக்கு கரெக்டாக இருக்குது, நீங்கள் காரமும் பத்தலைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கலாம். அப்புறமா பாதி லெமன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் உள்ள ஜூஸ் அதையும் இதில் நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதான். 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ கேஸ் ரிலீஸ் ஆயிட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா கரெக்டாக பிரியாணி வெந்திருக்கு. தண்ணி எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கு. நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆயிட்டு. ஸோ இதில் நம்ம சிக்கனோ வெஜிடபிள்ஸோ எதுவுமே சேர்க்கலை. ஆனாலும் இந்த பிரியாணி நம்ம புதினா கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஃப்ளேவரோட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த பிளெயின் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். நல்லதே சாப்பிடுங்க, நலமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.